அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். பொதுச்சுவர் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அந்த சுவற்றிற்கு பாத்தியப்பட்ட மற்றொருவர் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாமா? இது குறித்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் தனது வீட்டின் ஒரு பக்க சுவற்றை மற்றொரு நபருடன் பொதுச்சுவராக பகிர்ந்து பயன்படுத்தி வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் 20 வருடங்களுக்கு மேலாக அவர் அந்த சுவற்றில் ஜன்னல் வைத்து பயன்படுத்தி வந்திருக்கிறார். அது அவருக்கு லைட் மற்றும் ஏர் வெண்டிலேஷன் உரிமை வழங்கியிருக்கிறது. இந்த சமயத்தில் 20 வருடங்கள் கழித்து பக்கத்து இடத்துக்காரர், இந்த சுவற்றுக்கு பாத்தியப்பட்ட மற்றொரு நபர் அந்த சுவற்றில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாகிற போது மனுதாரர், எனக்கு இந்த சுவற்றில் ஏர் வெண்டிலேஷன் இருக்கிறது, இது எனக்கு ஈஸ்ட்மெண்ட் உரிமையை தருகிறது என்று வழக்கில் தனது தரப்பு வாதத்தை முன்வைக்கிறார். எதிர்மனுதாரர், இந்த சுவர் இருவருக்கும் பாத்தியப்பட்ட காமன் சுவர், அதாவது பொது சுவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அது ஈஸ்ட்மெண்ட் ரைட்டை வழங்காது, எனக்கும் அந்த சுவற்றில் உரிமை இருக்கிற காரணத்தினால் நான் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அவர் தரப்பு வாதத்தை முன்வைக்கிறார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இது பொது சுவர் ஆக இருக்கும் பட்சத்தில் அதற்கு இருவருக்கும் அந்த சுவற்றில் உரிமை இருக்கிறது என்று கூறிய பின், இருந்தாலும் 20 வருடங்களுக்கு மேலாக அவர் அந்த சுவற்றில் ஜன்னல் வைத்து பயன்படுத்தி வந்திருந்த போதும் அது அவருக்கு ஈஸ்ட்மெண்ட் ரைட்டை வழங்காது, ஏனெனில் அது காமன் வால், பொதுச்சுவராக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலும் இருவருடைய சம்மதத்தின் பேரில் மட்டும்தான் எதிர்மனுதாரர் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று கூறி இந்த வழக்கில் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. பொதுச்சுவராக இருந்தாலும் 2 பேருடைய அனுமதி இல்லாமல் அந்த சுவற்றில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. நன்றி, வணக்கம்.